இன்வெர்ட்டர் போடுறத நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? குறைஞ்சது ஒரு 100 ஆம்ஸ் பேட்டரியாவது போடுங்க. இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு இன்வெர்ட்டர் போடாதீங்க. 100% உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸா பண்ணி தரோம். ஆன்லைன் பிரைஸ கூட நாங்க அப்படியே வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்து நாங்க பண்ணி கொடுத்துறோம் சார். நாங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஆன்லைன்ல தப்பா இப்ப ஆர்டர் பண்ணிடுறாங்க. 24 வோல்ட் இன்வெர்ட்டர் வாங்கிட்டு ஒரு பேட்டரியை போட்டு சூஸ் பண்ணி ஒரு பேட்டரியை போடுவாங்க. ஆனா அது இதோட பிரைஸ் என்ன சார் வருது? இப்போ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சார் 1050. நான் சொன்ன மாதிரி 1050 150 ஆம்ஸ் பேட்டரி. ஓகே, ஒரு மாடல் வந்திருக்குதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஐகான் சொல்லி மாடல். இது செட்டப்பே இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, எந்த விதமான உங்களுக்கு வந்து எல்லாம் ஃபுல்லா வந்து பிளாஸ்டிக் பாடி இது. சோ எங்க கை வச்சாலும் ஷாக்கு அடிக்கும் வாங்குன்ற பயமே இருக்காது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நீலக்குருவி. நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இப்போ சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா கரண்ட் கட்டு அதிகமாக நடந்துகிட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து இன்வெர்ட்டர் இருக்காது. இன்வெர்ட்டர் நம்மளும் போட்டிருந்தா இப்படி பவர் கட் இருந்திருக்காது, இன்வெர்ட்டர் நம்மளும் போடலாமேன்னு ஒரு ஐடியாவில் இருப்பாங்க சில பேர். அதே மாதிரி இன்வெர்ட்டர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான இன்வெர்ட்டர் போடணுன்ற ஐடியா இருக்காது. ப்ளஸ் அது மாதிரி பேட்டரி என்ன மாதிரி பேக்கப் நமக்கு தேவைப்படும், என்ன மாதிரியான பேட்டரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஐடியாவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. நான் இப்போ வந்து வெஸ்ட் முகப்பேரில் பார்த்தீங்கன்னா நலும்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆலிவ் பவர் அப்படின்னு ஒரு பேட்ரி ஷாப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கும் இன்வெர்ட்டர்ஸு, பேட்ரிஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. அது மாதிரி ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக தரதாக கேள்விப்பட்டேன். ஸோ நான் அந்த கடைக்கு போயிட்டு என்ன மாதிரி வெரைட்டியான பேட்ரிஸ் இருக்குது, என்ன மாதிரி வெரைட்டியான இன்வெர்ட்டர்ஸ் இருக்குது, யாருக்கு என்ன மாதிரியான பேட்ரிஸ் இன்வெர்ட்டர்ஸ் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒரு வழியாக அந்த கடையை கண்டுபிடிச்சி வந்துட்டேன். இது வந்து மிகப்பெரிய கடல் மாதிரி இருக்குங்க. நான் கூட ஏதோ ஒரு கொஞ்சம் பொருள் தான் வச்சிருப்பாங்க பார்த்தேன், பட் மிகப்பெரிய கடல் மாதிரி இருக்குது. ஹோல்சேல் ப்ரைஸை வந்து ரீட்டைலில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த கடையோட உரிமையாளர் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு நம்ம என்னென்ன பிராண்ட்ஸ் அவைலபிள், எவ்வளோ ப்ரைஸில் அவைலபிள், முதல்ல முக்கியமாக மக்களுக்கு வந்து எப்படி இன்வெர்ட்டரை பார்த்து வாங்கணும், யாருக்கு என்ன இன்வெர்ட்டர் தேவை, அப்போ அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம் சார். ஹலோ சார். நல்லா இருக்கேன் சார். பேர் என்ன சார்? உங்க நேம் சார்? என் பேர் நிசாம். நிசாம். கடை பத்தி சொல்லுங்க சார். இது என்ன எப்படி? கம்பெனி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆலிவ் பவர். எங்க ஆபீஸ் எங்க பாத்தீங்கன்னா முகப்பேர் வெஸ்ட்ல எங்க ஆபீஸ் இருக்கு. எங்க கிட்ட எல்லா பாப்புலர் பிராண்டும் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். லூமினஸ் ப்ராடக்டோடைய ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்க. ஓஹோ. சென்னையில ஃபுல்லா எங்க வேணாலும் பண்ணி தரோம் நாங்க. தமிழ்நாடுல இருந்து எங்க கேட்டாலும் சரி, நான் டெலிவரி அனுப்பிச்சு எல்லா வீட்டுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துறோம் நாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லா பாப்புலர் பிராண்டையும் நாங்க வந்து எங்க கிட்ட ஹோல்சேலா சீப் அண்ட் பெஸ்டா கஸ்டமருக்கு நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். நாங்க ஜெனியூனான ப்ராடக்ட் நாங்க கொடுத்துருவோம். நாங்க டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறதுனால சர்வீஸ், ஆன் சைட் வாரண்டி எல்லாத்தையும் நாங்களே அண்டர்டேக் பண்ணிக்கிறோம். நாங்க சென்னையில ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துறோம். கனெக்ஷன்ஸ் ரெடியா இருந்துச்சு அப்படின்னா எங்க டீமை வச்சு இன்வெர்டர் பேட்டரியை வந்து நாங்க வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துறோம் சார். நாங்க கஸ்டமர் எங்க ஆபீஸ் நேரா வந்து எல்லா மாடலையும் பார்த்து சூஸ் பண்ணி அவங்க வந்து செலக்ட் பண்ணி பண்ணிட்டாங்கன்னா டைரக்டா கொண்டு போய் இன்வெர்டர் அவங்க வீட்டுல கொண்டு போய் இன்வெர்டர் மாட்டி கொடுத்துருவோம் சார். நாங்க கனெக்ஷன் ரெடி, இன்வெர்டர் கனெக்ஷன் ரெடியா இருக்கணும். இல்ல அப்படின்னா இதுக்குன்னே எங்க வெப்சைட் ஒன்னு இருக்கு, www.olivepower.in. அந்த வெப்சைட்ல போயாச்சு அப்படின்னா எல்லா மாடல்ஸுமே எல்லா பிராண்டுமே அதுல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிறோம். நாங்க அதுல கஸ்டமரை வந்து சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிட்டு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது, அதுலயே சூஸ் பண்ணி போட்டாச்சு அப்படின்னா நாங்க வித்தின் எ டேல அன்னைக்கே எங்க டீமை வச்சு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம் சார். நாங்க டீலர் ரேட்டுக்கு ஹோல்சேல் விலைக்கு நாங்க வந்து கஸ்டமர் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா நாங்க அனுப்பிச்சு கொடுத்துறோம் சார். நாங்க நாங்களே பஸ்ல போட்டு ஃப்ரீயா அனுப்பிச்சு விட்டுருவோம் சார். நாங்க இப்போ நம்ம பேட்டரி வாங்குற மாதிரி இருந்தா ஹோல்சேல் பிரைஸ்ல இங்க வந்து வாங்கலாம். 100% சார். பாத்தீங்களா எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது உங்களுக்கு.
100% உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸா பண்ணி தரோம். ஆன்லைன் பிரைஸை கூட நாங்க அப்படியே வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்து நாங்க பண்ணி கொடுத்துறோம் சார். நாங்க ஓகே சார். இப்போ வந்து பேட்டரினா என்னென்ன டைப்ல அவைலபிள் பேட்டரி? எல்லா பேட்டரியுமே இப்போ இன்வெர்டர் பேட்டரியை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா இப்போ 100 ஆம்ஸ்ல இருந்து 250 ஆம்ஸ் வரைக்கும் பேட்டரி வருது. இன்வெர்டர் பாத்தீங்கன்னா 700 வாட்ஸ்ல இருந்து 10 kVA 15 kVA வரைக்கும் எங்க கிட்ட எப்பவுமே எல்லா மாடலுமே ஸ்டாக் நாங்க வச்சுட்டே இருப்போம் சார். நாங்க வந்து நம்ம இன்வெர்டர் வாங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எந்த மாதிரியான இன்வெர்டர் சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல, ஐடியா இல்லை. இப்போ வந்து என்ன மாதிரியான பேட்டரி சூஸ் பண்ணணும் ஒரு ஐடியா இல்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பேட்டரி இன்வெர்டர் வாங்குறா இருந்தால் எப்படி வாங்கணும், என்ன மாதிரியான பொருட்கள் அவைலபிள், என்ன மாதிரியான ஏஹெச் பார்த்து வாங்கணும், அதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் சார். அது இன்னும் கஸ்டமர்ஸுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக தான் இருக்கிறாங்க சார். எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் தப்பா இப்போ ஆர்டர் பண்ணிடுறாங்க. 12 வோல்ட் இன்வெர்டர் வாங்கிட்டு 24 வோல்ட் இன்வெர்டர் வாங்கிட்டு ஒரு பேட்டரியை போட்டு சூஸ் ஒரு பேட்டரியை போடுவாங்க, ஆனால் ஆகாது. எங்களை கால் பண்ணுவாங்க. அப்புறம் தெரியாதாம அமேசான் இன்வெர்டர் பேட்டரியை வாங்கிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு தேவையில்லாம இவனையும் கூப்பிட்டு 1000-2000 செலவு பண்றாங்க. கரெக்ட். அப்புறம் என்னன்னா இப்ப பெரும்பாலும் இப்ப ஒரு என்னன்னா குறைந்த விலையில் இன்வெர்டர் சொல்லி நிறைய வீடியோ போட்டு அதுல வேற மக்கள் வந்து ரொம்ப ஏமாந்துடுறாங்க. குறைஞ்ச விலைக்கெல்லாம் 5000, 6000, 7000 இன்வெர்டர்லாம் கொடுக்கவே முடியாது சார். பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கம்ப்யூட்டர் யூபிஎஸ் ஒரு பேட்டரி போடுறதா இருந்தா 1000 ரூபாய் ஒரு பேட்டரி. ஓகே. ஒரு 2 வீலருக்கு ஒரு பேட்டரி போடுறதா இருந்தா ஒரு 1500 ரூபாய் கம்மி 2 வீலருக்கு பேட்டரி கிடையாது. கண்டிப்பா. ஆமா. கார் எடுத்துக்கங்க, ஒரு சின்ன பெட்ரோல் காரா இருந்தா கூட ஒரு 4500 ரூபாய் கம்மி பேட்டரி கிடையாது. எப்படி அப்ப இன்வெர்டர் பேட்டரியை மட்டும் 5000க்கு 6000க்கு 7000க்கு கொடுக்க முடியும்? கரெக்ட். கொடுக்க முடியாது, கஷ்டம் தான். ஓ, இன்வெர்டர் போடுறது நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா, குறைஞ்சது ஒரு 100 ஆம்ஸ் பேட்டரியாவது போடுங்க. இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு இன்வெர்டர் போடாதீங்க. 100 ஆம்ஸ் கீழே பேட்டரி போடுறதுனால எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு வீடியோல சும்மா காமிப்பாங்களே தவிர 6000 தர 7000 தர காமிப்பாங்களே தவிர அங்க போனவன்னா உங்களை ஏமாத்திடுவாங்க சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ வீட்டுக்கு இன்வெர்டர் பேட்டரி போறதா இருந்தா என்ன, வீட்ல பெரும்பாலும் நம்ம என்ன இருக்கும், 2 பெட்ரூம் இருக்கும், 3 பெட்ரூம் இருக்கும். அந்த 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் தேவையான மாடலை சூஸ் பண்றதா இருந்தா ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான் சார். ஒரு 1050 வாட்ஸ் இன்வெர்டர் எல்லா பிராண்ட்லயுமே 1000, 1050, 1100 இருக்கும். அப்புறம் ஒரு 150 ஆம்ஸ் பேட்டரி. இந்த 2 இன்வெர்டர் பேட்டரியும் போட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அந்த எல்லா ரூம்ல இருக்கிற லைட், ஃபேன் மொத்தமா ஒரு 5 லைட் 5 ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு 3 லைட் 3 ஃபேன், டிவி, கம்ப்யூட்டர், வைஃபை, சார்ஜிங், லேப்டாப் எல்லாத்தையும் மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 லைட் 2 ஃபேன் மொத்தமா போடும்போது ஒரு 7 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பா பேக்கப் வந்துரும். ஓகே. இது போதும். இது நார்மலா சென்னையில பவர் கட் ஒரு 2 மணி நேரம் பவர் கட் ஆகும், 2 மணி நேரம் பவர் கட் வந்துரும். அது தாராளமா இந்த 1050 150 ஆம்ஸும் ஒரு 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் இருக்கிற வீட்டுக்கு போதும். இது போதும். ஆமா சார். ஓகே. இதோட பிரைஸ் என்ன சார் வருது? இப்போ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சார் 1050. நான் சொன்ன மாதிரி 1050 150 ஆம்ஸ் பேட்டரி. ஓகே. ரெண்டுமே சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல 23 24 போகும். உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் சார் உங்களுக்கு 19500 ரூபாய்க்கு நாங்க பண்ணி தரோம் சார். நாங்க ஆனா இது என்னன்னா சம்மர் சமயம். இது வந்து ரேட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் சார். இப்போ நம்ம ஏப்ரல் மாசம் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இது உங்களுக்காக, உங்க சேனலுக்காக நம்ம மே மாசம் எண்டு வரைக்கும் இந்த பிரைஸை வந்து நான் அப்படியே வந்து உங்க கஸ்டமருக்கு வந்து உங்க பேரை சொல்லி வர கஸ்டமர், உங்க சேனல்ல பார்த்து வர கஸ்டமருக்கு கொடுத்துறோம் சார். 19500 ரூபாய் சார். இது இன்வெர்டருக்கு 3 வருஷம் வாரண்டி, பேட்டரிக்கு 4 வருஷம் வாரண்டி. ஓகே. சரிங்களா? இப்ப இதுலயே பேட்டரியை வந்து 4 வருஷத்துக்கு பதில் பேட்டரியில மட்டும் வாரண்டி கொஞ்சம் அதிகமாகவும் கம்மியாகும். இப்ப அதே 150 ஆம்ஸ்ல பாத்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டி. ஓஹோ, 5 இயர்ஸ் வாரண்டி. 5 இயர்ஸ் வாரண்டி. ஓகே. இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 3 வருஷத்துக்கு பேட்டரியை வந்து புதுசா மாத்தி கொடுப்பாங்க. இதுல வந்து 2 வருஷத்துக்கு புதுசா மாத்தி கொடுப்பாங்க. இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஆஃபர் பிரைஸ் 21000 சார். இதுவும் அதே மாதிரி தான். சம்மர் ஏன்னா வீடியோ பார்த்துட்டு வருஷங்கள்லாம் வந்து பார்த்துட்டு அதே பிரைஸ் கொடுக்கணும் எங்களால கண்டிப்பா கொடுக்க முடியாது. மே மாசம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு மே மாசம் 2025 கடைசி வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரைஸ்ல வந்து நான் ஆஃபர் பண்ணி கொடுத்துறேன் சார். அப்புறம் இப்போ சப்போஸ் எனக்கு வாங்க கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா தான் இருக்கு எனக்கு, நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்குது, எனக்கு ஒரு லைட் ஒரு ஃபேன் யூஸ் பண்ணா போதும் அப்படின்றவங்களுக்கு இந்த பாருங்க ஒரு 700 கெபாசிட்டி இன்வெர்டர் பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா 100 ஆம்ஸ் பேட்டரி. 100 ஆம்ஸ் பேட்டரி. இதுல என்ன போடலாம், இதுல 3 லைட் 3 ஃபேன் போடலாம். இல்ல 2 லைட் ஒரு ஃபேன், லேப்டாப், வைஃபை, சார்ஜிங் அதையும் மாத்தி போட்டுக்கலாம். இதுல ஒரு லைட் ஒரு ஃபேன் போட்டாங்கன்னா ஒரு 8 மணி நேரம் கண்டிப்பா பேக்கப் வந்துரும். 8 hours கண்டிப்பா வந்துரும் சார். இதுக்கு கம்மி இன்வெர்டர் தயவு செஞ்சு போடாதீங்க. போடுறதுனால எந்த யூஸும் கிடையாது. அதிகபட்சம் போடுறது ஒரு 100 ஆம்ஸ் நான் வந்து போட்டுக்கிட்டா கண்டிப்பா பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. இதோட ஆஃபர் பிரைஸ் சார்
13,500 ரூபாய்க்கு பண்ணி தரோம் சார் நாங்க. இன்வெர்ட்டருக்கு 3 வருஷம் வாரண்டி, பேட்டரிக்கு 3 வருஷம் வாரண்டி. ஓகே, நீ 13,500 செட்டா எல்லாமே சேர்ந்து 100% இந்த இன்வெர்ட்டரும் பேட்டரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சென்னையா இருந்தா டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம். இன்வெர்ட்டர் கனெக்ஷன்ஸ் ரெடியா வச்சிருந்தாங்கன்னா எங்க ஆளுங்க எங்க டீமே போயிட்டு மாட்டியும் கொடுத்துருவாங்க சார். ஓஹோ, அதுவும் ஃப்ரீ தான். அதுவும் ஃப்ரீ தான். ரெடியா கனெக்ஷன் இருந்துச்சுன்னா சில பேர் பார்த்துட்டு கனெக்ஷனே இல்லாம ஃபுல்லா வீட்டுக்குள்ள வயரிங் பண்ணி கொடுத்து ஃப்ரீயா தான்றாங்க. அது பண்ண முடியாது. அது பண்ண முடியாது. ரெடியா இன்வெர்ட்டர் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நாங்க அது வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோம் சார். ஓகே சார், இப்போ வந்து இத பார்த்துட்டு வெளியூர்ல கேக்குறாங்க, அப்ப நீங்க என்ன மாதிரி பேக்? அதான் நான் சொன்னேன்ல, டீலர் பிரைஸ்க்கு நான் வந்து நாங்க ஹோல்சேல் பிரைஸ்க்கு அவங்க எங்களுக்கு பேமெண்ட் போட்டாச்சு அப்படின்னா பஸ்ல டிராவல்ஸ்ல போட்டு அனுப்பிச்சிடுறோம். அவங்க வந்து அங்க பிக்கப் பண்ணிக்கலாம். அங்க ஒரு சின்ன எலக்ட்ரிஷியன், சாதாரண எலக்ட்ரிஷியன் ஹெல்ப் இருந்தா போதும், அதை வந்து ஈஸியா மாட்டிடலாம் சார். ஓகே சார். இப்போ ஆன்சைட் வாரண்டி தானே இந்தியா ஃபுல்லா எங்க இந்த பேட்டரி இன்வெர்ட்டர் எடுத்துக்கிட்டு போனாலும் அந்த வாரண்டி பீரியடுக்குள்ள ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா கம்பெனிக்காரனே போய் அட்டெண்ட் பண்றோம் போயிட்டு. யாரோட ஹெல்ப்புமே தேவையில்லை. ஜஸ்ட் அந்த மாற்றத்துக்கு மட்டும் ஒரு சின்ன எலக்ட்ரிஷியனோட ஹெல்ப் மட்டும் தேவை. ஓகே, புரியுது. சர்வீஸ் அண்டர்டேக் பை கம்பெனி. ஓகே, புரியுது. அது வந்து லூமினஸ் மட்டும் தான் வச்சிருக்கீங்களா, வேற என்ன பிராண்ட்? லூமினஸ் இருக்கு. இப்போ அதே இதுல இப்ப பாத்தீங்கன்னா லூமினஸ் தவிர அதே நான் சொன்ன மாதிரி 1050 150 பதிலு எக்ஸைட் கம்பெனி. அதுவும் நல்ல பிரபலமான கம்பெனி தெரியும் உங்களுக்கு. எக்ஸைட்ல இது இந்த மாடல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் செல்லிங் மாடல். இது 1125A பேட்டரி 150 ஆம்ஸ், அதே டால் டியூபுலர், அதே 5 வருஷம் வாரண்டி, இன்வெர்ட்டர் அதே 3 வருஷம் வாரண்டி உங்களுக்கு. இதுவும் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 22 23 24 வச்சிட்டு இருப்பாங்க. ஆஃபர் பிரைஸ் இதுவும் 21,000க்கு நாங்க பண்ணி கொடுத்துறோம் சார். நாங்க சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். ஓகே சார், இப்போ இந்த 150 ஏசி இது சொல்றீங்க, எனக்கு பேக்கப் டைம் அதிகமா வேணும்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? இருக்கு, அதுக்கு நம்ம ரெடியா இருக்கு. இப்போ 150 பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ் கூட அந்த பேக்கப் டைம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 150 ஆம்ஸ் பேட்டரிக்கு பதிலு அதே இன்வெர்ட்டர் மட்டும் அதே வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேக்கப் எனக்கு அதிகமா வேணும் அப்படி கேட்டாங்கன்னா 200 ஆம்ஸ் பேட்டரியை போடலாம் சார். 200 ஆம்ஸ். இதுல இப்போ நம்ம கொஞ்சம் போட்டீங்கன்னா அந்த லைட் ஃபேன் வந்து ஒரு 2 ஃபேன் போட்டா 10 மணி நேரத்துக்கு மேல கூட வரும் உங்களுக்கு. 10 hours மேல. ஆமா, அதே மாதிரி 150 பேர் 200 ஆம்ஸ் போட்டுக்கலாம். இதோடைய ஆஃபர் பிரைஸ் சார் 24,000 சார். 24,000 அந்த 1050 இன்வெர்ட்டர் பிளஸ் இந்த 200 பேட்டரியோட சேர்த்து 24,000 பண்ணி கொடுக்குறோம் சார். பேட்டரி வாரண்டி 4 வருஷம் வாரண்டி. ஓ சூப்பர் சார். இன்வெர்ட்டருக்கு 3 வருஷம் வாரண்டி. ஓகே. இப்போ லைட் ஃபேனுக்கு பதிலா கொஞ்சம் ஃப்ரிட்ஜ், மிக்ஸி, கிரைண்டர் இதெல்லாம் கொஞ்சம் எமர்ஜென்சி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஐடியா இருக்கு. இந்த பாருங்க 2300 இந்த இன்வெர்ட்டர் கெபாசிட்டி 2300. இத போட்டாச்சு அப்படின்னா வீட்ல உள்ள ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய லைட் ஃபேனை யூஸ் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் ஒண்ணா கூட யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஆனா அதுக்கு 2 பேட்டரியை போடணும். 150 ஆம்ஸ் பேட்டரியை வந்து ஒன்னு போடுறதுக்கு பதிலு 2 போடலாம் சார். இதோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 39,000 சார் உங்களுக்கு. அதாவது 2 பேட்டரி, 2 பேட்டரி, ஒரு இன்வெர்ட்டர். நல்லா எனஃபா இருக்கும். கொஞ்சம் மழை சமயத்துல, புயல், வெள்ளம் இந்த மாதிரி சமயத்துல ஒரு நாள் கரண்ட் இருக்காது இல்லைங்களா, அந்த சமயத்துல மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 பேட்டரியை வந்து போட்டா கண்டிப்பா கஸ்டமர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா சார். இப்போ சில பேர் சொல்றாங்க ஃப்ரிட்ஜ் எல்லாம் தாங்காதுன்ற மாதிரி சொல்றாங்களே, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எது வேணா தாங்கும் சார். நம்ம அந்த இன்வெர்ட்டர் அந்த என்ன கெபாசிட்டி போடுறோமோ அந்த கெபாசிட்டிக்கு ஏத்த ஃப்ரிட்ஜா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாட்ஸ் உள்ள இன்வெர்ட்டர் தூக்கி போட்டா அந்த ஃப்ரிட்ஜ் வேலை செய்ய போகுது. கரெக்ட். நம்ம என்ன அப்ளையன்சஸோ அந்த கெபாசிட்டிக்கு ஏத்த மாதிரி இன்வெர்ட்டர் போட்டாச்சு அப்படின்னா எல்லாமே வேலை செய்யும் சார். ஏசி கூட வேலை செய்யும். ஆனா அது ஒரு 4 பேட்டரி 6 பேட்டரியை போட்டாதான் ஏசி வேலை செய்யும். அந்த அளவுக்கு கஸ்டமர் வீட்ல இடம் இருக்காது. சோ அதனால ஏசி யூஸ் பண்றது வந்து பிரயோஜனம் கிடையாது. ஓகே சார், அப்ப வீட்டுக்குலாம் சொல்லிட்டீங்க. இப்போ சப்போஸ் கமர்ஷியலுக்கு வேணும் இல்ல அதிக லோடுக்கு வேணும்னா அப்ப என்ன இன்வெர்ட்டர் போடுறது? இப்போ நீங்க கேட்டிங்க இல்லையா ஏசிக்கு தான் யூஸ் பண்றதா இருந்தா எதுக்கு ஒண்ணு கேட்டிங்க இல்லையா? ஏசிக்கு இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரும்பாலும் 4500 வரும். 4 பேட்டரி மாடல். இப்போ கமர்ஷியல்ஸ் கம்பெனிஸ் இருக்கும், நிறைய கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, மிஷினரி யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் பெரிய பெரிய பிரிண்டிங் மெஷின்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இப்போ ஒரு வேர் ஹவுஸா இருக்கும், ஒரு ஆபீஸா இருக்கும், அங்கெல்லாம் கண்டிப்பா வந்து நிறைய நேரம் பவர் கட் பேக்கப் கண்டிப்பா எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாருங்க சார். இந்த மாதிரி டிஃபரெண்டான இன்வெர்ட்டர்ஸ் 2.5 kVA, 3.4 kVA, 3.5 kVA இந்த இன்வெர்ட்டர்லாம் போடணும். இப்போ இதெல்லாம் இந்த இன்வெர்ட்டர்ல 4 பேட்டரி போட்டாதான் இந்த ரன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பேட்டரி போட்டா ரன் ஆகும். கமர்ஷியலா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வீட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி இடம் இருக்கு. எனக்கு 4 நாள் பேக்கப் வேணும், எனக்கு 3-4 நாள் பேக்கப் வேணும், 5 நாள் பேக்கப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இடமும் இருந்துச்சு அப்படின்னா வீட்லயும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் சார். யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார்.
இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம சோலார்க்குலாம் இது பண்றோமா, சோலார் பேட்டரிஸ் எதுவும் கண்டிப்பா சார். சோலார் நம்ம கிட்ட வந்து ஆஃப் கிரிட், ஆன் கிரிட், கஸ்டமரோட தேவைக்கு ஏத்த மாதிரி அதையும் கம்ப்ளீட்டா ஃபுல்லா நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க இந்த பாருங்க சோலார் இன்வெர்டர்ஸ், சோலார் பேட்டரிஸ், ஆஃப் கிரிட் இன்வெர்டர், இந்த பாருங்க ஆன் கிரிட் இன்வெர்டர்ஸ் எல்லாம் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். இப்போ சோலார் இன்வெர்டர் மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 1 kVA போட்டு ஒரு 150 amps பேட்டரி போட்டு 585 watts டாப்கான் பைஃபேஷியல் பேனல் போட்டு ஃபுல் செட்டப் வந்து ஆஃபர் பிரைஸ்ல 47,000க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்து சைட்டை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாலேஷன் எவ்வளவு ஆகும்ன்றத நம்ம காஸ்ட் கொடுப்போம். எங்க டீமை வச்சு ஃபுல்லா ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சார் நாங்க. அப்புறம் சப்போஸ் ஆஃப் கிரிட் வேணாம் எனக்கு ஆன் கிரிட் வேணும்னா இப்ப நம்ம மோடிஜியோட அந்த ஸ்கீம் வந்து ஆன் கிரிட்ல வந்து போயிட்டு இருக்குது. இப்ப 3 kilowatt மினிமம் 3 kilowatt போட்டு உங்களுக்கு 585 watts பேனல் 6 பேனல் போட்டு ஆன் கிரிட்ல உங்களுக்கு மானியம் 78,000 மானியம் கிடைக்கும். உங்களுக்கு மொத்த காஸ்ட் வந்து 2,10,000 வரும் சார். ஓகே. ஆனா இன்ஸ்டாலேஷன் எல்லாமே அதுல இன்க்ளூட் ஆயிடும். அதுல இன்ஸ்டாலேஷன், நெட் மீட்டரிங் எல்லாம் கம்ப்ளீட்டா ஃபுல்லா நாங்க பண்ணி கொடுத்துருவோம் நாங்க. இப்போ எனக்கு மானியம் இனியா வானா எனக்கு அது வரதுக்கு லேட் ஆகுது அதாவது இதாவது அப்படின்னா அது ஃபுல்லா உங்களுக்கு ரேட் அண்டர் கட் பண்ணி அந்த மானியம் இல்லாத விலையில கூட நாங்க வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா மானியம் வேணும் அப்படின்னா டிசிஆர் பேனல போடணும். டிசிஆர் பேனல போட்டா அதோட காஸ்ட் வந்து நான் டிசிஆரை விட அதிகம். சோ அந்த காஸ்ட் எல்லாம் கம்மியாயிடும் உங்களுக்கு. டிசிஆரை விட பெரும்பாலும் நான் டிசிஆர் இன்னும் எஃபிஷியன்சி ஜாஸ்தி வேற உங்களுக்கு. சோ மானியம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா கூட மானியம் இல்லாமையும் உங்களுக்கு வந்து ஃபுல் செட்டப்போட நான் பண்ணி கொடுத்துருவோம் சார் நாங்க. ஓகே சார், சூப்பர் சூப்பர். ஓகே சார், இப்போ வந்து லூமினஸ் இன்வெர்ட்டரை பொறுத்தவரை இப்படி தான் வருதா இல்லை வேற ஏதாவது டைப் வித்தியாசமா எதுவும் இருக்கா? லூமினஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார் புது மாடல் வந்து அடிக்கடி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க சார். அவங்க ஸ்லிம் சில பேர் என்ன கேட்பாங்க, குழந்தைகள் இதெல்லாம் வீட்டுல எல்லாம் குழந்தைங்கலாம் இருக்கும், பேட்டரி இன்னும் டச் பண்ணா எனக்கு பயமா இருக்குன்னு. ஆனா அது அப்படி டச் பண்ணா கூட ஒன்றும் ஆகாது. ஏன்னா டிசி வோல்ட் தான், கையை வச்சாலும் ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் மன சந்தோஷத்துக்காக குழந்தை ரொம்ப சின்ன குழந்தைங்களாம் இருக்குது அப்படியே வச்சா எனக்கு ஒரு மாதிரி பயமாகுதுங்க அப்படின்றதுக்காகவே ஸ்பெஷலா ஒரு மாடல் வந்துருக்குதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஐகான் சொல்லி மாடல். இது செட்டப்பே இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே. எந்த விதமான உங்களுக்கு வந்து எல்லாம் ஃபுல்லா வந்து பிளாஸ்டிக் பாடி இது. சோ எங்க கை வச்சாலும் ஷாக்கு அடிக்கும் வாங்குன்ற பயமே இருக்காது. வயர் ஏறி எதுவுமே வெளியே தெரியாது. எதுவும் வெளியே தெரியாது. இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்ப பாருங்க, இதை கீழே வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு நானு. இந்த பாருங்க, இது இப்ப செட்டப்பே இப்படிதான் இருக்கும். இத அப்படியே ஓபன் பண்ண வேண்டியதான். மேல ஓபன் பண்ணிட்டு இந்த காலி ஸ்பேஸ்ல இந்த பேட்டரியை தூக்கி அப்படியே உள்ள வச்சுட்டு அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு ஆன் ஆஃப் பட்டன் சுவிட்ச் தான். பேட்டரி வச்சு இப்போ ஜஸ்ட் அப்படியே அவ்வளவுதான், ப்ளக் அண்ட் ப்ளே. அவ்வளவுதான், ப்ளக் அண்ட் ப்ளே. இந்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பக்கம் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து இன்புட் வயர் வரும், உள்ள எடுத்துட்டு அந்த அவுட்புட் வயர் தூக்கி உள்ள விட வேண்டியதுதான். சூப்பர். இவ்வளவு சிம்பிளான விஷயம். இதுல என்ன யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி 5 லைட் 5 ஃபேன் யூஸ் பண்ணலாம். 4 லைட் 3 ஃபேன், டிவி, கம்ப்யூட்டர், வைஃபை, சார்ஜிங், ப்ளக் பாயிண்ட் அதையும் மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். 2 லைட் 2 ஃபேன் போட்டீங்கன்னா 7 மணி நேரம் பேக்கப் இதுலயும் வந்துரும் உங்களுக்கு. இதோடைய ஆஃபர் பிரைஸ் பேட்டரியோட சேர்த்து 23,500 பண்ணி கொடுக்குறோம் சார். ஓ சூப்பர் சார், சூப்பர். பேட்டரினா என்ன ஏஹெச் போடுங்க? அது 150 amps. 150 ஏஹெச். இது 150 போடலாம், 200 போடலாம், 250 வரைக்கும் பேட்டரி இருக்குது. அது 250 வரைக்கும் உள்ள போடலாம். பேட்டரி போடு இத வைக்கிற பேட்டரி வந்து எந்த பேட்டரியா இருந்தாலும் டால் டியூபுலர் பேட்டரியா இருந்தா இது உள்ள வந்து செட் ஆயிடும் சார். ஓ டால் டியூப்ல இருந்தா போதும். டால் டியூப்ல போடணும் சார் இதுல. ஓகே ஓகே, சூப்பர் சார், சூப்பர். ஓகே சார், இப்போ வந்து வாங்கிடுறாங்க மக்கள், வாங்கினா பேட்டரி எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. வாங்கி போட்டுறாங்க, அதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்ற மாதிரி இருக்குது, அதுக்கு ஒரு ஏஎம்சின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ பேட்டரியை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அதை பற்றி ஐடியா கிடையாது சார். இப்போ அது இது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இப்போ பேட்டரி எப்படி மெயின்டைன் பண்ணது இல்லையா, அது உள்ள வச்சிருமே மாசமா டெய்லி போய் நான் தண்ணி பார்த்துட்டே இருக்கணுமே, செக் பண்ணிட்டே இருக்கணுமே, அந்த மாதிரிலாம் நிறைய வந்து கஸ்டமர்ஸ் நிறைய பயப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாதாரண டிஸ்டில் வாட்டர் தான். வாங்க எப்படி பண்ண காமிக்கிற பாருங்க. சாதாரண டிஸ்டில் வாட்டர் பெட்ரோல் பங்கில் கேட்டால் 20 ரூபாய்க்கு டிஸ்டில் வாட்டர் கிடைக்கும். அந்த டிஸ்டில் வாட்டர் எடுத்து வந்து இந்த மாதிரி பேட்டரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லா பேட்டரியும் மூடி இருக்கும். ஓகே. இந்த ரெட் லெவல் வந்து மேல இருக்குது அப்படின்னா ஃபுல் ஆகுதுன்னு அர்த்தம். இதை வந்து கீழே இந்த மாதிரி ஓபன் பண்ணியாச்சு அப்படின்னா கீழே வரும். இது இப்படி இருந்தா ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம்.
இப்படி இருந்தா கீழே போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி சமயம் ஜஸ்ட் டிஸ்டில் வாட்டர் மட்டும் எடுத்து ஊத்திக்க வேண்டியதுதான். இது இவ்வளவு பெரிய பேட்டரியா இருக்கிறதுனால இந்த தண்ணி கிண்ணி எல்லாம் குறையறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 8 to 10 மாசம் ஆகும். அந்த சமயத்துல சாதாரணமா பெட்ரோல் பங்க்ல போயிட்டு டிஸ்டில் வாட்டர் வாங்கிட்டு வந்து ஊத்த வேண்டியதுதான். அப்புறமா இந்த ஊத்துனதுக்கு அப்புறம் இந்த பெட்ரோலியம் ஜெல்லி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த 2 போல் நட்ல ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கணும், துரு பிடிக்காம இருக்கிறதுக்காக. வேற ஒண்ணு இல்ல. அப்புறமா இந்த இன்வெர்டர் பேட்டரியை வந்து ரொம்ப எங்கேயும் அடைச்சி கிடச்சி வச்சிடாம கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கிற மாதிரி வச்சாச்சு அப்படின்னா வேற ஒண்ணு மெயின்டெனன்ஸ் கிடையாது சார் இதுல. பக்காவா அதுவே போதுமானதா தான். ரொம்ப அடைச்சு வைக்க கூடாது. சில பேர் ரொம்ப மேல இழுத்தையும் ரொம்ப அடைச்சு வச்சிருவாங்க. கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கிற மாதிரி வைக்க வேண்டியதுதான் சார். ஓகே சார். ஓகே சார். இப்போ சோலார் பண்றோம், இன்வெர்டர் பேட்டரி இதெல்லாம் பண்றோம். இப்போ இதெல்லாம் தவிர்த்து வேற என்ன மாதிரியானதெல்லாம் பண்ணி வேற நம்ம வந்து ஏசிக்கு உண்டான ஸ்டெபிலைசர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஏசி ஸ்டெபிலைசர், வீட்டுக்கு தேவையான மெயின் லைன் ஸ்டெபிலைசர்ஸ் அதெல்லாம் பண்ணி இப்ப சமயம் இது லோ வோல்டேஜ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல இப்ப வீட்டுல 1.5 டன் ஏசி வச்சிருப்பாங்க, 2 டன் ஏசி வச்சிருப்பாங்க. அதுக்காகவே நம்ம கிட்ட 4 kVA 5 kVA ஸ்டெபிலைசர்ஸ் வந்து வோல்டேஜுக்கு ஏத்த மாதிரி டபுள் பூஸ்டர், ட்ரிபிள் பூஸ்டர், சூப்பர் பூஸ்டர்ன்ற மாதிரி ஸ்டெபிலைசர் நம்ம இருக்கு. எந்த ஸ்டெபிலைசர் ஏசிக்கு தேவையான எந்த ஸ்டெபிலைசர் வேணும்னாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க சார். அதுவும் உங்களுக்கு பெஸ்டா, சீப் அண்ட் பெஸ்டா ஹோல்சேல் விலையில நாங்க பண்ணி கொடுக்குறோம் சார் நாங்க. ஓகே சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே சார். இப்போ நீங்க சொல்ற இந்த ஆஃபர் பிரைசஸ்லாம் எத்தனை நாள் ஃபைனலா ஒரு தடவை சொல்லிருங்க. எவ்வளவு நாள் வரை இந்த ஆஃபர் பிரைஸ்? ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லைங்களா, இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த மே மாசம் கடைசி வரைக்கும், மே மாசம் 2025 சார். ஏன்னா 2026ல பார்த்துட்டு மே மாசம் நினைச்சுக்குவாங்க. மே 2025 வரைக்கும் இந்த ஆஃபர் பிரைஸ் எல்லாமே நீங்க உங்க வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு ஓகே நாங்க பண்ணி கொடுத்துருவோம் சார் நாங்க. ஓகே சார். ஓகே சார். இப்போ மக்கள் பார்த்துட்டு பயனடைவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.